போகிறதை பற்றி நிறைய பேர் பலவிதமான கருத்துக்களை சொல்கிறார். இந்த கிரிவலம் இப்போ தான் வந்தது, அந்த காலத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறவாளும் இருக்கா. ஆனால் சாஸ்திரப்படி பார்த்தா ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் கிரிவலம் துவாபர யுகத்திலேயே இருந்தது என்பதற்கு பிரமாணம் உண்டு. கிருஷ்ணாவதாரத்திலே கோவர்தனகிரியை எல்லா கோபகோபியர்களும் யாதவர்களும் வலம் வந்தார்கள் அப்படிங்கிறது பிரமாணமாக இருக்கு. வடநாட்டில் ரொம்ப பிரசித்தி. வடநாட்டில் மதுராவிலிருந்து பிருந்தாவன், பிருந்தாவன்லேருந்து கோவர்தனகிரி போகணும். 21லிருந்து 28 கிலோமீட்டர் ஆறுது. ரொம்ப பெரிய கிரிவலம். அதே பாதியாக பண்ணுறான். என்ன, சென்டரில் ஒரு சென்டர் லைன் இருக்கு, பிளவு இருக்கு, அதை பயன்படுத்திக்கிறான். இது கோலாகலமான பிரதேசம். மலை ஒன்றும் பெரிய உயரம் கிடையாது. அங்கங்கே தாழ்வான பகுதிகளும் உண்டு, மேடான பகுதிகளும் உண்டு. ஒரு காலத்தில் ரொம்ப ஒசந்து நின்றிருந்திருக்கு, இப்போ அளவா இருக்கு. அது மாதிரி தான் இந்த திருவண்ணாமலை கிரிவலம், திருச்செங்கோடு கிரிவலம், இப்படி நிறைய ஊர்களில் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிறவாளுக்கு தங்கள் பகுதியில் எந்த மலை கிரி முழுவதும் சுற்றி வருவதற்கு முடியும் அப்படின்னு பார்த்து இப்போ அந்தந்த ஊரில் ஏற்பாடு பண்ணினுட்டா. சில பேர் நான் திருவண்ணாமலை தான் போவேங்கிறா, தப்பில்லை. ஆனால் வருஷத்துக்கு வருஷம், மாதத்துக்கு மாதம், ஒவ்வொரு பௌர்ணமியும் கூட்டம் ஜாஸ்தியாகிட்டே இருக்கு. அந்தந்த பகுதியில் இருக்கிற மலையை வலம் வந்தாலேயே முழு பலன் உண்டு. கிரிவலம், யாரும் திருவண்ணாமலை வலம்னு சொல்லலை, கிரிவலம்னு தான் சொல்லியிருக்கா. உங்கள் ஊரில் இருக்கிற கிரியை, மலையை வலம் பாருங்கள். அந்த மலை உருவத்திலே இறைவன் இருக்கிறார். அந்த மலை உச்சியில் ஒரு கோவில் இருந்ததுன்னா இன்னும் விசேஷம். கிரிவலம் உடல் ஆரோக்கியத்தை தருவது, கிரிவலம் புண்ணியம் தருவது, கிரிவலம் நோய் நீக்குவது, கிரிவலம் ஞானம் தருவது.